வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் என்னன்னா, இந்த ஏரண்ட மகரிஷி ஒரு தடவை தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ராஜா வர்றாரு. அந்த ராஜா இவர்கிட்ட பேசும்போது இவர் அதை கவனிக்கல. தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால, ஆழ்ந்த தியானத்துல இருந்ததுனால அவர் கூப்பிட்டதும் இவருக்கு கேட்கல. அப்ப அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுது. அவர் என்ன பண்றாரு, ஒரு விலங்கு அங்க வந்துட்டு இருந்த விலங்கை வெட்டி அந்த விலங்குடைய இறந்த அந்த உடலை இவர் மேல தூக்கி வீசிடுறாரு. அது ஏரண்ட மகரிஷிக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. நீ எனக்கு இப்படியா பண்ணுன அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவத்தை எல்லாம் மறந்து பெரிய கோபக்காரனா மாறிடுறாரு. மாறி கோபத்தோட ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு அந்த ராஜாவுக்கு. என்ன சாபம் அப்படின்னா நீ பிசாசா போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் பிசாசா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்மள மாதிரிதான் நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு அப்புறம் சச்சா பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு நினைச்சுக்குவோம், இன்னைக்கு பண்ண இந்த தப்பை இனிமேல் என்னைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா என்ன செய்வோம், திரும்பவும் அதே தப்பு பண்ணுவோம். பண்ணிட்டு இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஐயோ நம்மளுடைய தவ வலிமையெல்லாம் போயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி கோபம் ஆயிட்டோமே, இது எவ்வளவு தப்பு, நம்ம இந்த மாதிரி கோபப்படக்கூடாது, சரியாம இது மாதிரி பண்ணிட்டோம், அந்த ராஜாவை சபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட போய் கேட்கிறாரு, சிவபெருமான்கிட்ட. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, எனக்கு இப்ப இதனால பாவம் வந்துருச்சு, என்னோட தவ வலிமையும் போயிடுச்சு, எனக்கு பாவமும் வந்துருச்சு, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு. வழக்கம் போல சிவபெருமான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இவருக்கும் ஒரு தீர்வை கொடுக்குறாரு. நீ போய் இந்த இடத்துல தவம் பண்ணிட்டுரு, ஒரு வனத்தை சொல்லி அந்த வனத்துல போய் தவம் பண்ணிட்டுரு. ஒரு நாளைக்கு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அன்னைக்கு உன்னுடைய சாபம் போயிடும். உனக்கு இந்த கோபத்தால நீ செஞ்ச அந்த தவறு எல்லாமே மாறி நீ மறுபடியும் நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒரு முனிவராக மாறிடுவே அப்படின்னு சொல்றாரு. சரின்னு தான் இவர் அந்த வனத்துல தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இந்த ராஜா கனக சோழர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவியும் போய் கேட்குறாங்க. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு சாப விமோசனம் கிடைக்குதுன்னு. எப்படி ராமாயணத்துல நம்ம அந்த கல் பெண்ணான கதை மாதிரி இவர் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கையில இவருக்கு இருந்த இடம் தேடி சாப விமோசனம் கிடைக்குது. அந்த மாதிரி இவர் சாப விமோசனம் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த பள்ளத்துல விழுறேன்னு இவரும் வர்றாரு. ராஜா இவரை பரிவாரங்களோட கூட்டிட்டு வர்றாரு. ஊர் மக்கள் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. எல்லாரும் நின்று சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லி சத்தமா ஒலிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவர் அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. இந்த ஏரண்ட மகரிஷிங்கிறவர் அவர் குதிச்ச உடனே அடுத்த நிமிஷமே காவிரி ஆறு மேல, அவர் ஒரு சின்ன மனிதர் தானே, அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவரோட சின்ன உடலுக்கு இவ்வளவு தண்ணியும் மேல வந்துச்சு அப்படின்னு நம்ம குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்போம். அது அவரோட தவ வலிமை. அவர் போய் அந்த இடத்த நிரப்பிடுறாரு. உள்ள இருக்க தண்ணி எல்லாம் வெளியில வந்துருது. வெளியில வந்தோடனே செழிப்பமா மறுபடியும் பழையபடி காவிரி ஆறு ஓட ஆரம்பிச்சிருது. எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப கடவுள் சிவபெருமான் தண்ணிக்குள்ள விழுந்தவர் அப்படியே விட்டுருவாரா? அவர் என்ன பண்றாரு, இவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல மேலே எழுந்துக்கிறாரு அந்த பள்ளத்துல இருந்து. அந்த இடத்துக்கு பேரு தான் மேல பெரும் பள்ளம். இப்ப நம்ம ஸ்வேதாவனத்துலதான் பள்ளம், பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம். மேல பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல அவர் மேலே எழுந்தாரு. இப்பவுமே நமக்கு இதுக்கு சான்று இருக்கு. நம்ம காவிரி பூம்பட்டினம் திருவிழாக்கு போனவங்க எல்லாருக்குமே தெரியும், அங்க பூம்புகாருக்கு பக்கத்துல அந்த இடத்துல மேல பெரும்பள்ளம், கீழே பெரும்பள்ளம்னு 2 இடம் இருக்கு. அங்கதான் பகவான் இவங்களுடைய அந்த ஸ்தலம் இருக்கு. அந்த இடம் தான் அந்த மேல பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல அந்த மகரிஷியும் மேல வந்துட்டாரு. அவரும் நல்லபடியா தன்னுடைய தவத்தை பண்ணிட்டு அவரும் நல்லா இருந்தாரு. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப ராஜாவும் ராணியும் நம்ம நாட்டுக்குள்ள ஓடி வந்த இந்த காவிரியை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடை, அதாவது பட்டாடை, வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு, நிறைய அணிகலன்கள், நவரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. நிறைய உணவுப் பொருள்கள், சித்திராண்ணங்கள், அதாவது நம்ம வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு, தேங்காய் சாதம், புளி சாதம், இது எலுமிச்சம் சாதம், அந்த மாதிரி பல விதமான
சாதங்களையும் எடுத்துக்கிட்டு நிறைய இனிப்பு வகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தேங்காய், பழம், பூஜைக்குரிய சாமான், மலர்கள், அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு காவிரி தாயை வரவேற்று அந்த இடத்துல வழிபடுறாங்க. விளக்கேற்றி வச்சு எல்லாரும் வழிபட்டுட்டு, அந்த தாயே எங்களுக்கு எல்லா செழிப்பத்தையும் பழையபடி நீ தா, அதனால உனக்கு இதெல்லாம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவிரி தாய்க்கு இந்த பழங்கள், கொண்டு வந்த பழங்கள், இந்த இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் காவிரி ஆற்றுல விட்டுடுறாங்க. அப்போ வந்து சிறுவர்கள்லாம் வந்து சப்பரம்னு ஒரு இது தேர் மாதிரி ஒரு சின்னதை ஓட்டிட்டு வருவாங்க. அதுக்குள்ள விளக்கெல்லாம் வச்சு அந்த விளக்கோடு அப்படியே அந்த சப்பரத்தையும் அந்த ஆற்றுல கொண்டு வந்து விடுவாங்க. பெண்கள்லாம் வந்து சின்ன சின்ன விளக்கேற்றி அந்த இலையில வச்சு விடுவாங்க இல்லையா, அது மாதிரி காவிரி தாயை வணங்கி இப்போ கூட நம்ம கங்கா ஆர்த்தி இதுலலாம் பார்த்தோம்னா விளக்கு விடுவாங்க. இதில் எல்லா ஆறுகள்லையுமே நம்ம இது நார்த் இந்தியா பக்கம் பார்த்தோம்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே அந்த வழிபாடு நடக்குது. அது மாதிரி வந்து எல்லாரும் இந்த விளக்கையெல்லாம் விடுறாங்க. அந்த ஊரே சந்தோஷமா செழிப்பமா இருக்கு. இப்படி தான் வந்து வழிபாடு தோன்றுச்சு காவிரி அன்னைக்கு தோன்றின அந்த வழிபாடு தான் அந்த ஆடிப்பெருக்கு 18வது நாள், ஆடி மாதம் 18வது நாள் தான் அது பெருகி வந்ததுனால அந்த அன்னைக்கு இந்த ஆடிப்பெருக்குங்கிற நிகழ்ச்சி அங்கே நடந்துச்சு. எல்லா இடங்கள்லையுமே காவிரி ஓடுற எல்லா இடங்கள்லையுமே அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த வழிபாடு நடத்துகிறாங்க. காவிரி மட்டும் இல்லை, எல்லா நீர்நிலையுமே இந்த வழிபாடு நடத்துகிறாங்க. நீர்நிலை இல்லாதவங்க வீட்டில் கூட செம்பிளையோ அல்லது தண்ணீர் எடுத்து வச்சு, செம்பிளையோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்திலையோ தண்ணீர் எடுத்து வச்சு வழிபாடு செய்கிறாங்க. நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான அந்த தண்ணீரை வணங்குவது அப்படிங்கிறது தான் இதோடைய தாத்பரியம். இந்த மாதிரி தான் அந்த வழிபாடு தோன்றுச்சு. அந்த இடத்துல வந்து திருவலஞ்சுழி அப்படின்னு அந்த இடத்துல இருக்குது. திருவலஞ்சுழிங்கிறது என்னென்னா, காவிரி வந்து வலப்பக்கமாக சுழிச்சு மறுபடியும் உள்ள வந்த இடம். இந்த இடத்துக்கும் ஆதிசேஷனுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. ஆதிசேஷனை வந்து அந்த இடத்துல போய் சிவபெருமானை வணங்கிட்டு வான்னு சொல்லி பெருமாள் சொல்வாரு. அது ஒரு தனி கதை. ஆதிசேஷன் அந்த இடத்துல வந்து வணங்கினாரு. அந்த இடத்துல தான் வந்து காவிரி வந்து வளமாக சொலித்து வந்தது. அது திருவலஞ்சுழி அப்படின்னு இப்பவும் அந்த ஊர் இருக்கு. இந்த மாதிரி வந்து காவிரி வந்து நல்லா செழிப்பமா இருந்தா. இது வந்து காவிரியுடைய வாழ்க்கையிலையும் அவளுக்கு வந்து ஏன் இது நடந்துச்சு, அவள் நல்லா செழிப்பமா இருக்கும்போது ஏன் பள்ளத்துக்குள்ள விழுந்தா அப்படின்னா, காவிரிக்கு ரொம்பவும் தலகணம் வந்துருச்சான். நம்ம இந்த ஊருக்கெல்லாம் செழிப்பமா இருக்கோம், நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்ப நம்மளாம் நினைச்சுக்கோம்ல, ஒரு அலுவலகத்துல பணிபுரிஞ்சோன்னா நம்ம இல்லைன்னா இங்க எதுவும் இல்லை. வீட்லயும் நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம இல்லைன்னா எதுவும் இல்லை. யார் இல்லைனாலும் எல்லாமே எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்குவோம், நம்மளாலதான் இந்த உலகமே இயங்குது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி காவிரி தாய் வந்து நினைச்சாலாம் அவளுடைய ஆணவத்தையும் அடக்கணும் அப்படின்னு தான் அந்த பள்ளம் ஏற்பட்டு அதுக்குள்ள காவிரி தாய் போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து அவ வெளிப்பட்டா அப்படின்னு சொல்லி அந்த கதையில வரும். இது கேள்விப்பட்ட கதை தான். இந்த மாதிரி தான் வழிபாடு தோன்றியது. இப்போ வந்து இந்த காவிரிக்கு என்னெல்லாம் பெருமை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கங்கை தண்ணியை தான் சிவபெருமான் கொடுத்து காவிரியாக வந்துச்சு. ஆனால் அந்த கங்கை வந்து காசியில் ஓடிட்டு இருக்காங்க. காசியில் கங்கை ஓடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் போய் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அங்கே கழிச்சுட்டு இருக்கோம். தண்ணிக்குள்ளே வந்து நம்ம பாவத்தை கழிக்கும் போது அப்போ கங்கை எல்லா பாவத்தையும் தாங்கி நிற்கிறாளே, அப்போ அந்த கங்கைக்கு எப்படி சாப விமோசனம் கிடைக்கும்? அப்போ கங்கை வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறா, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப துன்பமாக இருக்குது. அதாவது வந்து எவ்வளவு அடித்தாலும் தாங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி எவ்வளவு அடிக்கிறோம் நம்ம. வருஷம் நம்ம வந்து ஒரு தடவையாக காசிக்கு போகிறோம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு தடவை போவாங்க. அதாவது வந்து நம்ம பாவத்தை எல்லாம் கழிச்சிட்டு வருவோன்னு. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற பாவத்தை இப்போ போய் கழிச்சிட்டோமா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்ல பாவத்தை பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் போகிறோம். காசிக்கு நம்ம 3 தடவை 5 தடவை 10 தடவை 100 தடவை போனவங்கலாம் கூட இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பாவங்களை கொண்டு போய் காசியில நம்ம கங்கையில கழிச்சு விட்டு வர்றோம். அப்ப அது எவ்வளவு அடிச்சாதான் தாங்கும் பாவம். அதனால கங்காதேவி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரும் பாவத்தை கழிச்சதுனால என் பாவத்தை எங்க கொண்டே கழிக்கிறது அப்படின்னு. அப்ப சிவபெருமான் வந்து காவிரியில போய் நீ நீராடிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய பாவம்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாராம். அப்ப காவிரிக்கு அந்த அளவுக்கு பெருமை சிவபெருமான் கொடுத்துருக்காரு. காவிரியில வந்து கங்கை நீராடி தன்னுடைய பாவத்தை அப்பப்ப கழிச்சுக்குவாங்க.
கழிச்சுக்குவாங்களாம். நம்மளாம் எப்படி போய் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கொண்டு போய் கங்கையில் கழிக்கிறோமோ அது மாதிரி நம்மளோட எல்லா பாவத்தையும் கங்காதேவி வந்து காவேரியில் கழிச்சுக்குவாங்களாம். அவ்வளவு மகத்துவமான காவேரி அன்னையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து இதிகாசத்துலேயும் மகாபாரத கதைக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆடிப்பெருக்கு ஆடி 18ஆம் நாள் தான் அந்த போர் முடிஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிலப்பதிகாரத்துலையும் நம்ம வந்து புதுப்புணல் ஓடி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுப்புணல்னா புதிய நீர் ஓடி வந்தது அப்படின்னு வந்து ஒரு பாடல் வந்திருக்கு. சோழர்களுடைய அந்த தேசத்தில் இந்த ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடினாங்கிறதுக்கு வந்து நம்ம பொன்னியின் செல்வன் கதையை பார்த்தோம்னா அதில் நிறைய அப்படி அருமையான வர்ணனைகள் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த எப்படி பிள்ளைகள் விளையாடினாங்க, எப்படி பெண்கள் கும்மி ஆட்டம், பாட்டு, கோலாட்டம் இதெல்லாம் பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து காதலர்கள் எப்படி ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் குடும்பமாக குழுவாக வந்து எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி புனல் ஆடினாங்க, புனல் ஆடுறது தண்ணிக்குள்ளே விளையாடுறது, அந்த மாதிரி வந்துலாம் எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஆத்தங்கரையில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் கதையில் வரும். அப்போ அந்த சோழர் காலத்திலேயே அது வழிபட்டது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போவும் நம்ம எல்லாரும் வந்து வழிபடுறோம். இப்போ எல்லா இடங்கள்லையும் கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லையும் காவிரி ஆறு ஓடுற இடத்துலலாம் இதை வணங்குறாங்க. வீடுகள்லையும் இதை வணங்குறோம். முதல்ல இதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, விநாயகர் தான் காவிரியை நமக்கு அகத்தியருடைய கமண்டலத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார். அதனால முதல்ல மஞ்சளால் ஒரு விநாயகரை நம்ம வீட்டில் பிடிச்சி வைக்கணும். அப்புறம் வந்து ஒரு செம்புல தண்ணி அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். அதாவது காவிரி கரைக்கு போக முடியாதவங்க, இந்த மாதிரி நீர்நிலைக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் அதை எடுத்து வச்சு தேங்காய், பழம், பூ எல்லாம் வச்சு சித்திராண்டங்கள்லாம் செய்து வச்சு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். அதெல்லாம் செஞ்சு வச்சு தூப தீபங்கள்லாம் காமிச்சு அந்த தண்ணியை வணங்கி பிறகு அந்த தண்ணியை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு நம்ம எல்லாரும் அதை பருகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காவிரி தாயுடைய அந்த அருள் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். முக்கியமாக வந்து குண்டு மஞ்சள் வச்சு வழிபடணும். பெண்களுக்கான சுமங்கலிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெத்தலைப்பாக்கு, இந்த குண்டு மஞ்சள், கண்ணாடி இதையெல்லாம் வச்சு அன்னைக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தோம். இன்னும் நிறைய பொருட்கள் தானம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது. காவிரி எப்படி ஆடிப்பெருக்கில் பெருகி வந்தாலோ, எப்படி விரிந்து வந்தாலோ, அது போல நாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் எல்லாம், தான பொருட்கள் எல்லாம் நமக்கு பெருகி வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ அந்த காலத்தில் தங்க வெள்ளியெல்லாம் தானம் பண்ணியிருக்காங்க, பணங்காசு பண்ணியிருக்காங்க, உணவுப் பொருட்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். அதை ஏற்றுக்கிட்டே காவிரி எண்ணெய் நமக்கு அதை எல்லா விதமாகவும் மாற்றி கொடுப்பா. நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு காவிரி எண்ணெய் தருவா. ஆனால் காவிரி எண்ணெய் நமக்கு வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துடணும். இப்போ நம்ம செய்தியிலெல்லாம் பார்க்கும்போது காவிரி தாய் வந்து அந்த மணல் படுகையாக தெரியுது. அது நமக்கு கடவுள் கிருபையால கர்நாடக மாநிலம், தமிழக மாநிலம் 2 மாநிலத்துக்கும் உதவியா இருக்கக்கூடிய அந்த காவிரி தாய், அந்த காலத்துல உதவியா இருந்த காவிரி தாய் இப்பவும் நமக்கு வந்து அந்த உதவியை கடவுள் மூலமாக செய்யணும். அந்த தண்ணீர் திறந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து வளம் பெறணும். எல்லாரும் அவங்க வந்து நல்லா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ விதைச்சா அவங்களுக்கு வந்து நல்ல தை மாசத்துல நல்லா அறுவடை பண்ணி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவங்க அதை விற்பனை செய்வது மூலமாக, அதை வாங்குறது மூலமாக நாம் எல்லாரும் அதை சாப்பிட்டு நாம் அதை வந்து பயன்படுத்தி நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். நாட்டுக்கும் அது வந்து நல்ல ஒரு ஏற்றுமதி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வளமாக எல்லாமே பெருகும். அதுக்கு அந்த காவிரி எண்ணெய் அவளே மனது வைத்து நமக்கு வர வேண்டும். நாம் வேண்டிக்க தான் முடியும். அது கடவுள் நினைத்தா தான் நடக்கும். கடவுள் நினைச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் வழிபட்ட இந்த கதையெல்லாம் நம்ம வந்து கேட்டு அந்த வீட்டில் நம்ம தண்ணியை வச்சு அனைவரும் நமக்கு அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த காவிரி தாய் நம் தமிழக மாநிலத்திற்கும் வந்து நாம் எல்லாரும், நம்முடைய விவசாயிகள் எல்லாரும், நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்படும்படியாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த கதையை கூறிக்கொண்டு நாம் வணங்கி காவிரி தாயை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழோடு தையல். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.